அமெரிக்காவில் ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது சில விஞ்ஞானிகள் இந்த கைதி குறித்து சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். கைதிக்கு தூக்கிலிடப்படுவதற்கு பதிலாக விஷ நாகத்தை வைத்து கடிக்க வைத்து கொல்லப்படுவார் என்று கூறப்பட்டது. ஒரு பெரிய விஷப்பாம்பு அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது. காவலாளிகள் கைதியின் கண்களை மூடி நாற்காலியில் கட்டினர். அவரை ஒரு பாம்பும் கடிக்கவில்லை. ஆனால் 2 சிறிய ஊசியால் குத்தப்பட்டார். கைதி 2 நொடிகளில் இறந்தார். கைதியின் உடலில் பாம்பு விஷத்தை ஒத்த விஷம் இருப்பதாக பிரேத பரிசோதனை மூலம் தெரிய வந்தது. இப்போது இந்த விஷம் எங்கிருந்து வந்தது, கைதியின் மரணத்திற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்த போது அந்த விஷம் மன அதிர்ச்சியால் அவரது சொந்த உடலால் தயாரிக்கப்பட்டது என்று தெரிய வந்தது. இப்படித்தான் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நேர்மறை அல்லது எதிர்மறை சக்தியை உருவாக்குகிறது. அதன்படி உங்கள் உடல் ஹார்மோன்களை உருவாக்குகிறது. 90% நோய்களுக்கான மூல காரணமே எதிர்மறை எண்ணங்கள் தான். இன்று மனிதன் தனது தவறான எண்ணங்களால் தன்னை எரித்துக் கொண்டு தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறான். எனவே எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோமாயின் நாம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். வீடியோ பிடித்தால் மட்டும் லைக் போடுங்க.